Hello everyone. Friends, this class is about auxiliary verbs. What is auxiliary verbs? An auxiliary verb is also called as helping verb that's used with a main verb to help express the main verb's tense, mood or voice. That's also used instead of main verb. அதாவது ஆக்சிலரி வெர்புக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹெல்பிங் வெர்பு. சரிங்களா? அது அந்த மெயின் வெர்போட சேர்ந்து ஒரு மீனிங் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி அந்த மெயின் வெர்புக்கு பதிலாகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியா? டிட் யூ ஈட்? எஸ் ஐ டிட். அப்போ ஐ டிட்ங்கிறது ஆக்சிலரி வெர்பு. ஆனால் மறைமுகமாக என்ன செய்யுது? அந்த ஏட்டுங்கிற அந்த பாஸ்ட் டென்ஸுக்கு ஆன்சராக இருக்குது. சரிங்களா? அதுக்கு தான் ஹெல்பிங் வெர்ப்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? These auxiliary verbs are classified into two main branches. First one is primary auxiliaries. Second one is modal auxiliaries. Primary auxiliariesல என்னென்ன வரும்னா be form verbs, do form verbs and have form verbs. Next one is modal auxiliaries. இந்த modal auxiliariesல என்ன வரும்னா will, would, shall, should, can, could, may, might, must. அதுலயே எக்ஸ்ட்ரா ஒரு 4 செமி மாடல்ஸ். அந்த 4 செமி மாடல்ஸ் என்னென்னா need, dare, used to, ought to. சரிங்களா? டோட்டலி ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் 24 நம்பர்ஸ். ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் இங்கிலீஷில் வந்து ரொம்ப வேர்புக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. இதில் என்ன இங்கிலீஷில் வந்து என்ன we cannot make yes or no question. எஸ் ஆர் நோ கொஷினே உருவாக்க முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பி ஃபார்ம் வெர்ப்ஸ். பி ஃபார்ம் வெர்ப்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். 5 நம்பர்ஸு ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? ஐ ஆம் ஏ டீச்சர். சரிங்களா? அதே வந்து எஸ் ஆர் நோ கொஷினை நான் ஒரு டீச்சரா? ஆம் ஏ டீச்சர். அவன் ஒரு டாக்டர். ஹீ இஸ் ஏ டாக்டர். அவன் ஒரு டாக்டரா? இஸ் ஹி ஏ டாக்டர்? நாம எல்லாம் சென்னையில் இருக்கிறோம். வி ஆர் இன் சென்னை. அதே எப்படி கொஸ்டின் அமைக்கிறது? ஆர் வி இன் சென்னை? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பி ஃபார்ம் வெர்போட பங்கு வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூ ஃபார்ம் வெர்ப். டூ ஃபார்ம் வெர்ப்னா என்ன? டூனாலே செய்ன்னு மீனிங் வரும். சரிங்களா? டூ டூ இதே வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் அதை செய்யாத, இதை செய்யாத, அந்த மீட்டிங்கை நீ அட்டன் பண்ணாதரா? டோன்ட் அட்டன் த மீட்டிங். சரிங்களா? ஈஸியாக ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின் அமைக்க பயன்படுது. ஒரு WH கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த ஆக்சிலரி வெர்ப் இருந்தாகணும். சரிங்களா? யார் அவனோட பிரதர்? ஹூ இஸ் யுவர் பிரதர்? யார் உன் நண்பனாக இருந்தா? ஹூ வாஸ் யுவர் ஃப்ரெண்ட்? இன்னும் மட்டும் எங்கே இருந்த? வேர் வேரியோ. இன்னும் மட்டும் எங்கே இருந்தேன்னா வேர் வேரியோ. ஸோ எஸ்ஆர்னோ கொஸ்டின் அமைக்கணும்னாலும் சரி, WH கொஸ்டின் அமைக்கணும்னாலும் சரி, இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸு வெரி எசென்ஷியல். ஓகே, இப்போ டூ ஃபார்ம் வெர்ப் இருக்குன்னா இந்த கொஸ்டின் டேக் இருக்குது பார்த்தீங்களா, கிராமரு. இந்த ஆக்சிலரி வெர்ப் இல்லைன்னா அந்த கொஸ்டின் டேக்கே இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது ராம் பிளேஸ் கிரிக்கெட். இதை கொஸ்டின் டேக்கில் எப்படி சொல்லலாம்னா டசன்ட் ஹீ. ஸோ அந்த நேரடியாக அதில் ஆக்சிலரி வெர்பே இல்லைன்னாலும் சரி, அந்த பிளேஸில் டஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு கொஸ்டின் டேக் அமைக்கலாம். ஸோ டூனா செய், டஸ்னா என்ன? அந்த ஹீ ஷீட்டுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு டூக்கு பதில் டஸ் யூஸ் பண்ணலாம். டிட்டுங்கிறது பாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ். சரிங்களா? ஹேவ்னா என்ன? ஒரு பெற்றி இருக்கிறது, ஒரு விஷயத்தை. ஐ ஹேவ் எ பென்னா, என்கிட்ட ஒரு பென் இருக்குது. சரிங்களா? ஹேவ் ஃபார்ம் வெர்ப். அதாவது இதில் மூணு என்னென்னா ஹேஸ், ஹேவ் அண்டு ஹேட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த ஹேவ் ஃபார்ம் வெர்போட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வந்து மேட்சில் ஜெயித்து விட்டேன். ஐ ஹேவ் வான் த கேம். சரிங்களா? ஸோ அந்த ஹேவ் ஃபார்ம் ஒன்று போட்டு அந்த வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஒன்று போட்டால் ஈஸியாக
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்மளால அமைக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடல் ஆக்சிலரிஸ். தே ஆர் 9 நம்பர்ஸ். இப்போ வில் இருக்கு. வில்லுனால என்னது, ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்வேன். நான் வந்து ஈவினிங் பாடுவேன்னா ஐ வில் சிங் த சாங். ஒரு கட்டாயமா நடக்கக்கூடியது, ஒரு விருப்பக்கூடியது. இந்த வில்லை வச்சு ஒரு கொஸ்டின் அமைக்கலாம். வில் யூ கம் வித் மீ டு த மார்க்கெட்? நீ என் கூட மார்க்கெட் வருவியா? சரிங்களா? அடுத்தது வுட் இருக்கு. இந்த வுட்டு குட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து பொலைட்டா ஒரு ரெக்வெஸ்ட் இல்லை பொலைட்டா ஒரு ஹெல்ப் கேட்க முடியும். சரிங்களா? இப்போ குட் இருக்குன்னா, குட் யூ கிவ் மீ யுவர் பைக் ஃபார் எ வை? எனக்கு கொஞ்ச நேரம் உன் பைக்கை கொடுப்பியா? இந்த மாதிரி கேட்கலாம். ஷல்லுன்னா என்ன, ஐக்கும் வீக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஷல் டான்ஸ் வெரி வெல். நான் நல்லா ஆடுவேன். சரிங்களா? நாம் இப்போ சென்னை போகலாம். வி ஷல் மூவ் டு சென்னை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதுலேயே மாடல் ஆக்சிலரிலேயே ஷுட்டு. ஷுட்டுன்னா என்ன தமிழ் மீனிங்னா வேண்டும். ஷுட்டுன்னா வேண்டும், ஷுட் நாட்னா கூடாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேன். கேன்னா என்ன, ஒரு பாசிபிலிட்டிக்கு குறிக்கும், இல்லைன்னா ஒருத்தவங்களோட எபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் உதவும். அதாவது ஐ கேன் கில் த லைன், என்னால் அந்த சிங்கத்தை கொல்ல முடியும். ஸோ என்னால் செய்ய முடியுங்கிற அந்த எபிலிட்டின்னா ஒன் ஹூ ஹேஸ் சம் ஸ்கில் டு டூ சம்திங். சரிங்களா? அதான் கேன். இல்லைன்னா அதை கொஸ்டின் அமைக்கலாம். சரிங்களா? கேன் ஐ ஹெல்ப் யூ? கேன் ஐ என்டர் த கிளாஸ் ரூம்? ஓகே, குட்டு. கேனோட பாஸ்ட் குட்டு, வில்லோட பாஸ்ட் உட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மே. மேன்னா ஒரு ப்ரொபாபிலிட்டியை குறிக்கும். சரிங்களா? அதாவது இன்னைக்கு வந்து ஈவினிங் மழை வந்தாலும் வரும். அப்போ இட் மே ரைன் திஸ் ஈவினிங். அதுக்கு பாஸ்ட் மைட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் மஸ்ட். மஸ்ட்னா என்ன, கம்பல்ஷனை குறிக்கும். சரியா? கண்டிப்பாக அது நடந்தாகணும். யூ மஸ்ட் பே த மணி வித்தின் டுமாரோ. நாளைக்குள்ள நீ கட்டாயமாக பணத்தை கட்டியாகணும். சரிங்களா? அந்த ஆக்சிலரி வெர்பில் ஒவ்வொன்றுமே ஒரு தனித்துவம் பெற்றிருக்கு. இதில் வந்து லாஸ்டாக 4 செமி மாடல்ஸ். செமி மாடல்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குவாசி மாடல்ஸ். அதாவது the semi models has 50% of characteristic of model auxiliaries. They are need, dare, used to, ought to. நீட்னா என்ன, ஒன்ஸ் நெசசிட்டி, ஒருத்தருக்கோட அவசியமான தேவைகளை ஃபுல்லாக நீடை குறிக்கும். சரியா? ஐ நீட் 100 rupees. சரியா? நீலாம் அங்கே போக தேவையில்லை. யூ நீட் நாட் கோ தேர். சரிங்களா? நீட்னா ஒருத்தவங்களோட நெசசிட்டி, அவசியமான தேவையை குறிக்கும். டேர்னா தைரியத்தை குறிக்கும். சரிங்களா? ஹவு டேர் டு அப்போஸ் மீ, என்னை எதிர்க்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஸ்டு டு. யூஸ்டு டுனா என்னன்னா, ஒரு பாஸ்ட் ஹேபிட், பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், பட் தட் நாட் கண்டினியூ டில் நவ். பழைய ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம், ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம், அது இப்போ வரல. ஐ யூஸ்டு டு ஸ்விம் இன் த லேக். சரியா? நான் சின்ன வயசில் முன்னாடிலாம் ஏரியில் நீந்துவேன், பட் ஆனால் இப்போ இல்லை. சரிங்களா? பாஸ்ட் ஹேபிட்டு, அது இப்போ இல்லைன்னா அதுக்கு யூஸ்டு டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோ. ஆட்டோன்னா ஒரு மோரல் ஆப்ளிகேஷன். சரிங்களா? அதாவது கண்டிப்பாக இது உன்னுடைய கடமை மாதிரி. இந்த கடமையை நீ கண்டிப்பாக செய்யணும். சரி? அதாவது நீ கண்டிப்பாக ஓட்டு போடணும். யூ ஆட் டு போல் யுவர் ஓட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூ ஆட் டு ரெஸ்பெக்ட் ஆல் த எல்டர்ஸ். யூ ஆட் டு லேர்ன் யுவர் எஜுகேஷன் ப்ராப்பர்லி. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாடல் ஆக்சிலரியில் ஷுட்டை பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன்னா டியூட்டி. சரிங்களா? அதாவது யூ ஷுட் கம் டு ஆஃபீஸ் அட் 9 AM ஷார்ப்லி, ஒரு கடமையை குறிக்கும். மஸ்ட்னா ஒரு கம்பல்ஷனான ஒரு ஆப்ளிகேஷன். ஆட்டுன்னா அது ஒரு மோரல் ஆப்ளிகேஷன். மோரல்னா நன்னறி, இல்லைன்னா ஒழுக்கம் சார்ந்த ஒரு செயல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்சிலரி வெர்பை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஃபாலோ பண்ணால் இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.